வணக்கம். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல்ல தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மாணவர்கள் ஒரு 100 பேர் இந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. எல்லோருமே மேல் படிப்பு படிக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு வந்த ஒரு வார்டன். அந்த வார்டன் காலையில கஞ்சி சாதமோ ரசம் சாதமோ மத்தியானம் ஒரு வகையான சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஹாஸ்டலுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகளை அத்தனையும் சுருட்டி அவர் பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இது ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சு அவரை தூக்கிடுறாங்க. அப்ப புதுசா அவரை வார்டன் என்ன பண்றாருன்னா, இந்த மாணவர்கள் எல்லாம் சாதாரணமான ஏழை குடும்பத்துல இருந்து வராங்க. அப்ப இந்த மாணவர்கள் படிக்கணும், இந்த மாணவர்கள் படிக்கணும்னா இவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்ப அந்த வார்டன் தினமும் அசைவ உணவை கலந்தா அந்த மாணவர்களுக்கான உடல் திடாகத்தையும் ஆரோக்கியம் இருக்கும். இவர்கள் பங்கெடுக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் சிறப்பா பங்கெடுப்பாங்க, சிறப்பா விளையாடுவாங்க, சிறப்பா படிப்பாங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால இந்த மாணவர்களை நல்ல முறையில வழிநடத்தி நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்து கொண்டுட்டு போறது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைச்சு தினமும் உணவுல முட்டை, ஒரு மட்டன், மீன், சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அசைவ உணவை கலந்து எடுத்துட்டு சமைச்சு சிறப்பா கொடுத்துட்டு இருந்தார். குறிப்பிட்ட ஆண்டு காலம் இது சிறப்பா போச்சு. எல்லா மாணவர்களும் இதை சந்தோஷமா அனுபவிச்சாங்க. கடைசியா ஒரு கட்டத்துல மாணவர்களுக்கு இந்த அசைவ உணவை கண்ட சலிப்பு திட்டுச்சு, இந்த ஆரோக்கியமான உணவை கண்டு சலிப்பு திட்டுச்சு. இல்ல இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உணவு வகையை மாத்தணும், இந்த உணவு வகையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான மாணவர்கள் முடிவெடுக்கிறாங்க. அப்ப அந்த வார்டன் கேட்கிறாரு. கேட்கும்போது, தம்பிகளா, நான் இதுவரையிலும் உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக தான் நான் உணவு சமைச்சு கொடுத்தேன். இப்ப நீங்க ஏதோ மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, சரி கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அசைவ உணவு வேணும், மீண்டும் இதே உணவு எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கை தூக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு 40 மாணவர்கள் கை தூக்குறாங்க. எனக்கு அசைவ உணவு வேணும், இப்ப இருக்கிற உணவே நல்லா இருக்குது, அதனால எனக்கு இது கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி 40 மாணவர்கள் கை தூக்குறாங்க. மீதி 60 மாணவர்கள் அந்த வார்டன் மேல கடும் கோபத்தில் இருக்காங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த 60 மாணவர்கள்ட்ட அந்த வார்டன் கேட்கிறாரு. கேட்கும்போது, உங்கள எத்தனை பேருக்கு என்னென்ன உணவு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும்போது ஒரு 10 மாணவர்கள் எழுந்திருச்சு, எங்களுக்கு கேழ்வரகு களி இந்த மாதிரியான வகைகள், பழைய உணவுகள், தானிய வகைகள் உணவுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மாணவர்கள் எழுந்து அவங்களுடைய டிமாண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 15 மாணவர்கள் எழுந்து எங்களுக்கு சப்பாத்தி, புரோட்டா இந்த மாதிரியான வகைகள் உணவுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் விரும்புறாங்க. மீதி இருக்கக்கூடிய 35 மாணவர்கள் எழுந்துச்சு, எங்களுக்கு அசைவமே வேண்டாம், ஒரு சைவம் தான் வேணும், அது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தண்ணி சாதம், இப்படி ஏதாவது ஒண்ணு கொடுங்க, எங்களுக்கு அசைவன்றது வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப 5 வகையா இந்த மாணவர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். இப்ப அதிகபட்சமா 40 மாணவர்கள் எங்களுக்கு மீண்டும் அசைவம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவர்களுடைய பக்கம் தான் அந்த வார்டன் என்ன. ஏன்னா மெஜாரிட்டி அந்த 40% தான் இருக்கு. மீதி இருக்கிறவங்க பூரா 10, 15, 35 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிரிஞ்சு போய் இந்த 60% மாணவர்களும் தனித்தனி உணவு கேட்டுட்டு இருக்கிறதுனால மீண்டும் அந்த வார்டன் என்ன பண்ணிட்டாருன்னா, அசைவ உணவை தொடரும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு போயிட்டாங்க. இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல். 40% பேர் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த 40% பேரும் யார் யார் அப்படின்னு கேட்டா, மகளிர் உரிமை தொகை பெற்றவர்கள். இந்த மகளிர் தன் பாக்கெட்ல தன் சொந்த செலவுல எடுத்து செலவு பண்ண முடியாம ஆண்டாண்டு காலமா இருந்தவர்கள். இவருக்கு கணவனுடைய வருமானத்தை எடுத்து செலவு செய்தவர்கள், அதுக்கடுத்து தன்னுடைய மகனுடைய வருமானத்தை எடுத்து செலவு செய்தவர்கள், முதலாக வாழ்க்கையில தனக்குன்னு வரக்கூடிய ஒரு 1000 ரூபாய் தன்னுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரக்கூடிய உரிமை தொகையை எடுத்து செலவு செய்யக்கூடிய அந்த பெண்கள் திமுக பக்கம் இருக்கிறார். முதல் யாருடைய தயவும் இல்லாம இந்த சமுதாயத்துல நாம ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரலாம், இலவசமா ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம், அந்த பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள் திமுக பக்கம் இருக்கிறாங்க. படிப்புக்காக, அதாவது 11வது இருந்து 12வது படிச்சு முடிச்சவங்க கல்லூரிக்கு போறாங்கல்ல முதல்ல, அந்த இளைஞர்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க மீண்டும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற கோட்பாட்டுல அவங்க உறுதியா இருக்காங்க. நாம் முதல்வர் திட்டமா இருக்கட்டும்,
இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள்ல பலன்களை பெற்றவர்கள் இந்த நாட்டில் அதிகபட்சமாக 40-45% பேர் ஸ்டாலினே தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற கோட்பாட்டுல உறுதியா இருக்காங்க. இப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத தாண்டி வேற என்ன குற்றச்சாட்டு? பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது எல்லாம் அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுல மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம். நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தானை போய் பாத்தீங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போய் பாத்தீங்களா? பீகாரை போய் பாத்தீங்களா? இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு எத்தனையோ விதங்கள்ல பெட்டரா இருக்கு. ஆனா இங்க என்ன வேடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 60% பேர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க, சொன்னதையே பேசுறதையே திரும்ப திரும்ப பேசுறாங்க. அதனால பேசும்போது இது என்னவோ ஒரு பெரிய பூதகரமாக கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலைமை. நீங்க ரோட்ல பார்க்கும்போதோ பேசும்போதோ என்னன்னு கேட்டீங்கன்னா, 60% பேர் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், இந்த மாதிரியான மக்கள் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் இது. விஜய் வந்துட்டாரு, ஒரு புரட்சி உண்டாக போகுது, ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் இந்த மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாடு எஜுகேஷன்ல வளர்ந்து இருக்கணும், பொருளாதாரத்துல நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கணும், ஃபேக்டரிஸ் வரணும், உள்ள வரணும், தொழிற்சாலைகளை பெருகணும், வேலை வாய்ப்புகள் இங்க பெருகணும், இந்த நாடு அமைதியான சூழ்நிலையில நல்ல குரோத்தான நல்ல வளர்ச்சியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள் 40% மேல் இருக்கிறார்கள். அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இவங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்துல இருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாமே, தாவேக்காவுடைய தலைவர் விஜய், அவருக்கு கொள்கை என்ன இருக்குது, அவர் வந்தா என்ன பண்ணுவாரு? நீங்க மற்ற எந்த கட்சிக்கு ஓட்டு போறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க. தாவேக்கா என்ற ஒரு கட்சியை, விஜயை ஆதரிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை, அந்த மக்களை நாம இனிமே சரி பண்ணி ஆகணுங்க. சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து, அது ஒரு பெரிய பாதிப்பு. என்ன காரணமே தெரியாது. ஒருத்தர் மேல விரும்புறோம் அப்படின்றது வேறங்க, லவ் அஃபெக்ஷன்ன்றது வேற, ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் அப்படின்றது வேற, ஒருத்தர் மேல பிரிய வச்சிருக்கிறோன்றதுலாம் வேற. ஆனா ஒரு நாட்டுக்கு தலைவனா ஒரு ஆட்சியை கொண்டு கையில கொடுக்குற அளவுக்கு நம்ம மனநிலை சுத்தமா மங்கி போயிருக்கிறதுனா, ஒண்ணுமே தெரியாத ஒரு மனிதனிடம், ஒரு தேர்தல் களத்துல பொய்யாவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் அதை நம்பிட்டு இருக்கக்கூடிய மக்கள். நேற்று நான் பார்த்தேன், விஜய் எந்த பிரச்சாரத்திலுமே பேசல. அவர் இங்க இருந்து திருவள்ளூர் பூந்தமல்லி பொன்னேரி போயிட்டு, அதுக்கு பின்னாடி வில்லிவாக்கம் போயிட்டு, அண்ணா நகர் போயிட்டு வீட்டுக்கு போறாரு. அவர் 6 மணிக்கு மேல எங்கேயும் இருக்க மாட்டார், வீட்டுக்கு போயிடுவார். இது அவருடைய ஹேபிட். 6 மணிக்கு மேல அவர் என்ன வேணாலும் செய்யட்டும், அது அவருடைய பர்சனல். தேர்தல் களத்துல தேர்தல் நாளன்று, தேர்தலுக்கு இன்னும் 2 நாளே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஸ்டாலின் பாருங்க, நைட்டு 9 மணி 10 மணி வரலும் பிரச்சாரத்தை வச்சிருக்காரு. காலையில 6 மணிக்கு தொடங்குறாரு, பொழுதறிக்கும் ஓடிட்டு இருக்காரு ஒரு மனிதர். தேர்தல் களம் என்பது வெற்றியை நோக்கி, அதாவது பந்தயத்தை கட்டி ஓடுவது. அங்கங்க போய் தன்னுடைய நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றத விலைக்கு பேசிட்டு இருக்காரு. ஆனா இவரு வீட்டுல இருந்து கிளம்புல இருந்து ஓப்பன் வேன்ல அப்படியே வந்துட்டு, இவரை பாக்குறதுக்காக நின்றுட்டு இருக்கிற கூட்டத்துல கை காட்டிட்டு அப்படியே ஒரு சல்யூட் போட்டுட்டு போய்கிட்டே இருக்காரு. இவர் என்ன சொல்லி ஒரு கதையை சொல்லி பரப்புறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்டாலின் என்ன பேச விடாம தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இத ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குது. அததான் இங்க நம்ம பயமா இருக்குது. இது எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு தெரியாமலேயே இருக்க. இந்த பக்கம் வந்தா ஸ்டாலின் பேசுறாப்ல, அந்த பக்கம் வந்தா உதயநிதி பேசுறாப்ல, அந்த பக்கம் அவங்க கட்சிக்காரங்க பூரா பேசுறாங்க. ஆனா எங்க தலைவரை பேச விட மாட்டேங்கிறாங்க. யார் நீங்க? எவ்வளவு பெரிய ஆபத்தான மனிதர்கள் அவங்க. இந்த பிள்ளைகள்லாம் எவ்வளவு ஆபத்தான மனநிலையில இருக்காங்க நினைக்கும் போது பயமா இருக்கு. இப்படியும் இந்த சமுதாயத்துல நாம இப்படி ஒரு கூட்டம் நம்ம கிட்ட நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, நான் மற்ற எல்லா கட்சியும் விடுங்க, நீங்க நாம் தமிழர் கட்சி கூட அப்படின்னா அவர்கிட்ட ஒரு சித்தாந்தம் பேசுறாரு, ஏதோ நேரடியா ஒரு சித்தாந்தம் பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கும் மண்ணுக்கும் விரோதமான கட்சின்னு நாம சொன்னா கூட உண்மையிலேயே அவர்கள்ட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஆனா தாவேக்கான்ற ஒரு கட்சி இருக்குது இல்லைங்களா, அந்த கட்சி அந்த தலைவனை பார்க்கறதுக்காக கொடுக்கின்ற கூட்டம் இருக்குது இல்ல, எதையோ பேசுறாங்க. ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்களை நம்ம அப்படியே ஒரு மனநல மருத்துவராக நின்று நீங்க அவங்களை உற்று நோக்கி கவனிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க அதாவது எதை எடுத்துக்கிறாங்க எதை எடுத்துக்கல, அவங்கள்ட்ட என்ன சரக்கு இருக்குது,
எதுவுமே இல்லை. அவர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு, அதை ஆதரிக்கிறாங்க. அப்படியே பிரச்சாரத்துக்கு வந்தாலும் பேச மாட்டாரு, அதை ஒரு காரணத்தை கற்பிக்கிறாங்க. அவரு பேசாம போறதுக்கு யாரோ பேச தடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு காரணத்தை போடுறாங்க. அவர் பேசினாலும் ஒரு மேடையில என்ன பேசுறாரோ அதே தான் தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு வராரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு சரக்கு இல்ல, விஷயம் இல்ல. அப்படி இருக்கும்போது அவரை நம்பி அவரை ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் தான் இந்த நாட்டிற்கு, இந்த மாநிலத்திற்கு மிகவும் ஆபத்தானவர்கள், மிக மிக ஆபத்தானவர்கள். இவர்களை நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த தேர்தல் முடிஞ்ச பின்னாடி இவர்கள் எல்லாம் என்ன ஆக போறார்கள்? தோத்துருவாங்க, அது வேற. தோத்துட்ட பின்னாடி உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? சார், தேர்தலில் ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு கொண்டுன்னு சொல்றாங்க சார். எங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவேன், தாவேக்காக அவங்க ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி கேட்டா சோத்துல விஷம் வச்சுருவேன் அப்படின்றான் சார். நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம் தான். விஜய்க்கு தான், விஜய் அண்ணன் தான் போடணும், விஜய் அண்ணன் தான் வரணும். தலையில கல் தூக்கி போட்டு கொண்டுடுன்னு சொல்றாங்க சார். இது எப்படி நம்ம எடுத்துட்டு போறது? இவங்ககிட்ட இருந்து இந்த சமுதாயத்தை மீட்கிறது எப்படி, காப்பாற்றுறது எப்படி? ஓட்டு போடுறதுன்றது யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டோம். நீங்க தாவேக்காவுக்கே ஓட்டு போட்டு விஜயே வந்து இந்த நாட்டை ஆள்றாருன்னா அதை விட தலைவிதி அனுபவிச்சுதானே ஆகணும். அது ஒண்ணும் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பின்னாடி அவங்க தோத்து போன பின்னாடி இந்த பிள்ளைகள் என்னென்ன வேலைகள் செய்வாங்க, என்ன நடக்க போகுது, இவங்க எல்லாம் நிச்சயமா செய்வாங்க. அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாடு சிக்கி கொண்டிருக்கிறது. அதனால இந்த தேர்தல்ல பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் 40-45% ஓட் பேங்க் வாங்கி சாலிடா அவங்க வின் பண்ணிடுவாங்க. 170 தொகுதியில் இருந்து 190 வரை திமுக கூட்டணி நிச்சயமாக பிடிக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹாஸ்டல் கதை மாதிரி அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நாம இப்பதான் முடிவு பண்ணணும், இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை யாரை வச்சு பாதுகாக்கணும். ஒருவேளை நாம தவறிட்டோம்னா இந்த மாநிலம் என்ன நிலைமைக்கு மாறும்? ஒரு பீகாரா மாறும், ஒரு ராஜஸ்தானா மாறும், ஒரு மத்திய பிரதேசமா மாறும், உத்தரப்பிரதேசமா மாறும். இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் சூறையாடப்படும். அவங்களுக்கு இந்தியாவிலே இன்னைக்கு கண்ணுல உறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதுதான் இந்தியாவில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புணர்வை பதிவு பண்ணிட்டே இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை காப்பாத்தி கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்க சட்டமன்றத்துல கவர்னர் பேசின பேச்சா, கவர்னர் நடந்துகிட்ட விதத்தை, ஒரு மாநிலத்தை உரிமையை நினைக்கக்கூடியவன், அந்த மாநிலத்தை பாதுகாக்க நினைக்கிற எவனாவது கவர்னர் ஆதரிப்பு இருப்பானா? ஆனா இங்க ஆதரிச்சது ஒரு கூட்டம். தமிழ்நாடு, தமிழகம்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு கூட்டம். தமிழ்நாடுன்னு பேரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றது ஒரு கூட்டம். தமிழுக்கு பதிலா இந்தி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கூட்டம். மும்மொழி கொள்கைன்ற பேர்ல நம்ம மாநிலத்தினுடைய கல்வியை சீரழிக்கணும்னு நினைக்கிறது ஒரு கூட்டம். இப்ப இதுல எல்லாம் இருந்து இந்த மாநிலத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால வாக்களிக்க போறது நாம கவனமா இருக்கணும். திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்கணும். அதை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையும். அதுதான் இருக்கு. நன்றி.